கோவில் வாசலில் மீனா வயசு 31 பூக்கடை வைத்திருக்கிறாள். பக்கத்தில் லட்சுமி வயசு 35 வளையல் கடை வைத்திருக்கிறாள். இருவரும் சிறுவயதிலிருந்து நெருங்கிய தோழிகள். மீனாவுக்கு திருமணமாகி 2 வருடத்தில் கணவன் இறந்துவிட்டான். தனிமையில் வாழ்ந்து வருகிறாள். குழந்தை இல்லை. அந்த 2 வருடத்தில் மீனாவுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்க முடியாததால் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் மீனா மிகவும் அழகாக இருப்பாள். அவள் உடலில் எந்த ஒரு குறையும் கூற முடியாது. அப்படி ஒரு அழகு. தலைமுடி அழகாக வாரி சீவி, மூக்கில் சிறிய மூக்குத்தி, சிவந்த உதடுகள், அழகான கழுத்து, கைகளை அழகாக காட்டுவது போல், அழகான ரவிக்கே ஆளை மயக்குவது போல் மிக அழகான புடவை அணிந்து கொள்வாள். பூக்கடையில் அவளை பார்ப்பதற்காகவே நிறைய ஆண்கள் வருவார்கள். சில பேர் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறுவார்கள். ஒரு சில பேர் உனக்கு தேவையானதை நான் செய்து தருகிறேன், ஒரு நாள் வந்து போ என்று அழைப்பார்கள். மீனா இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாள். ஏண்டி, இத்தனை பேர் உன்னை பார்க்க வராங்க, சைட் அடிக்கணும்னே உன் கடைக்கு வராங்க, யாரையாவது பார்த்து மறு திருமணம் செஞ்சுக்கலாம்ல என்று லட்சுமி கேட்க, எனக்கு யாரையும் பிடிக்கலடி. எத்தனை நாள்தான் தனிமையில் வாழ்வது? நைட் எல்லாம் தூக்கம் வராது. யாராவது பக்கத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் இயங்கும். எனக்கு தெரியும்டி. அந்த நேரத்துல என்ன பண்ணுவா? படம் பாப்பேண்டி. என்னதான் படம் பார்த்தாலும் நிஜ வாழ்க்கையில அனுபவிக்கிற மாதிரி வருமா? உன் மனசை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணு. அழக அப்படியே பூட்டி வைக்காதடி. மீனா போயிடும். லட்சுமி, நீ சொல்றது சரிதாண்டி. நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நீ நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க. நல்லா சொன்ன. ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி இருக்கேன். தினமும் நைட் 10 மணிக்கு ஆரம்பிப்பான். என்னை நைட் 2 மணி வரைக்கும் விடாமல் படாதெடுப்பான். வெளியில சொல்ல முடியாம இருக்கேன். ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி இருந்தும் 2 பிள்ளையை பெத்துக்கிட்டியடே. கொடுத்து வச்சவை என்று மீனா கூறினாள். நீயும் கல்யாணம் பண்ணிக்கோடி. உன்னையும் அப்படி ஆக்கிடுவாங்க. ஒருத்தனை கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வாழ்ந்தேன். உதவாக்கரே. பணம் சம்பாதிக்கவும் வக்கு இல்ல. என்னை சந்தோஷமாவும் அவனால வச்சுக்க முடியல. உன்னோட இல்லாத வாழ்க்கையை பத்தி சொல்லுடி என்றாள் லட்சுமி. கல்யாணம் ஆனதிலிருந்து முயற்சி பண்ணாண்டி. ஆனால் முடியல. ஆரம்பிச்சு 15 நிமிஷத்திலேயே எனக்கு சந்தோஷமாகவே இருக்காது. முடிஞ்சத நினைச்சு வருத்தப்படாத. கல்யாணம் பண்ணு. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று வேலை பார்க்கத் தொடங்கினார்கள். தினமும் காலை 5 மணிக்கு பூக்கள் பறிப்பதற்காக காட்டில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அதில் நடந்தே செல்வாள் மீனா. போகும் வழியில் விளக்கு கிடையாது. தினமும் செல்லும் வழி என்பதால் மீனாவுக்கு பயம் இருக்காது. ஆனால் தோட்டத்தில் ராஜா என்ற ஒருவன் காவலனாக இருப்பான். அவன் உத்தரவின்றி தோட்டத்தின் உள்ளே நுழைய முடியாது. ராஜாவுக்கு மீனாவின் மீது ஒரு கண். மீனாவை ஒரு நாளாவது தன் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தினமும் முயற்சி செய்வான். ஆனால் மீனா ஒத்துக்கொள்ள மாட்டாள். ஒரு நாள் அவளை கட்டாயப்படுத்தியாவது அடைந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்வான். அன்று காலை 5 மணி. பூந்தோட்டத்தில் யாருமில்லை. வழக்கம் போல் நுழைவாயிலில் ராஜா நின்று கொண்டிருந்தான். மீனா குளிக்காமல் அரைகுறை தூக்கத்தில் தோட்டத்திற்கு வந்தாள். ராஜா மீனாவை பக்கத்தில் அழைத்தான். அதிகாலை வேளைதான் மனிதர்களுக்கு ஆசை பொங்கிக் கொண்டிருக்கும். அதை தீர்த்து கொள்ள ஆண்களும் பெண்களும் முயற்சி செய்வார்கள். நானும் நீயும் தனிமையில் வாழ்கிறோம். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் மிக அருமையாக இருக்கும். என்ன சொல்ற என்று அவள் மேல் கை வைத்தான். அதிகாலை வேளை குளிர்ந்த காற்றில் அவன் சூடான கை பட்டதும் மீனாவுக்கு மிகவும் இதமாக இருந்தது. ஆனால் மீனாவின் மனது படபடப்புடன் பூக்களை பறிக்கத் தொடங்கினாள். அவள் பக்கத்தில் ராஜா நெருங்க தாமதிக்காமல்
அவன் இதழ் அவள் தோளில் பதிய தனிமையில் வாழும் மீனாவுக்கு இதமாக இருந்தது. அவன் கைகள் உடலுக்கு வந்து சேர அவளால் அவன் கையை தள்ள மனமில்லாமல் நின்று கொண்டிருந்தாள். இவன் வேண்டாம், தள்ளிவிடு என்று மீனாவின் மனதில் ஒளிந்து கொண்டே இருந்தது. ஆனால் மீனா பூட்டி வைத்திருந்த பல நாள் ஆசை அவனை தள்ள மறுத்தது. மீனா ராஜாவின் மேல் தலை சாய்ந்தால் ராஜா மேலும் விளையாடத் தொடங்கினான். இவன் கெட்டவன், இவனிடம் நாம் மாட்டிக்கக் கூடாது என்று கண்களில் ஒரு பதட்டம். திடீரென்று பேச்சின் சத்தம் பக்கத்தில் கேட்கத் தொடங்கியது. மற்ற பெண்களும் ஆண்களும் பூக்களை பறிப்பதற்காக தோட்டத்தில் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ராஜா வெறுப்புடன் மீனாவை விட்டு விலகினான். மீனாவுக்கு சுயநினைவிற்கு வர சில வினாடிகள் தேவைப்பட்டது. அதே இடத்தில் சற்று அமர்ந்தாள். படபடப்பும் உடல் நடுக்கமும் அவளை விட்டு போகவில்லை. பூப்பறிக்க வந்தவர்கள் என்ன ஆச்சு மீனா என்று கேட்க ஒன்றுமில்லை. கொஞ்சம் தலை சுத்திருச்சு, அதான் உட்கார்ந்து விட்டேன். இந்தா தண்ணீர் குடி என்று தண்ணீர் கொடுத்தார்கள். பிறகு மீனா சுயநினைவிற்கு வந்தாள். வேக வேகமாக பூக்களை பறித்துவிட்டு வெளியே வந்தாள். அங்கே ராஜா நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வையில் ஒரு வெறித்தனத்தை பார்த்தாள். மீனா, எல்லா நேரமும் என் வீட்டுக் கதவு உனக்காக திறந்திருக்கும். எப்ப வேண்டுமானாலும் வரலாம். உனக்கு வர சங்கடமாக இருந்தால் சிறியதாக கைசெய்கை காட்டு. உடனே வந்து விடுகிறேன் என்று மீனாவின் கையை இறுகப் பிடித்தான். அவள் முகம் மாறியது. அவன் தப்பானவன் என்று தெரிந்தும் அவளது உடல் கேட்கவில்லை. அன்று கடைக்குப் போகாமல் வீட்டில் படுத்துவிட்டாள். காலையில் நடந்த சம்பவம் அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவின் பக்கத்தில் வந்து யார் என்று கேட்க லட்சுமிடி என்று சத்தம் வந்தது. மீனா கதவைத் திறந்தாள். என்னடி கடைக்கு வரல? முகமெல்லாம் ஒரு மாதிரியாயிருக்கு. என்ன ஆச்சு என்று கேட்டாள். உள்ளவாடி என்று மீனா அழைக்க காலையில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினாள். ஐயோ, இந்த அளவில் போயிட்டானா? பரவாயில்லை. பூப்பறிக்க மத்தவங்க எல்லாம் வந்ததால நீ தப்பிச்ச, இல்லன்னா தோட்டத்தை இறங்கி சுத்தம் செஞ்சிருப்பான். ஆமாண்டி, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். கடைசியில உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறக்காத மீனான்னு சொன்னான். இப்படியே போனா என்னடி பண்றது என்று மீனா கவலையுடன் லட்சுமியை பார்த்து கேட்டாள். இங்க பாருடி மீனா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்கிறேன். உனக்குன்னு ஒரு துணை இருந்தாதான் யாரும் உன் பக்கத்துல வரமாட்டாங்க. நீ தனிமையில இருக்கிறதுனாலதான் உன்னை சீண்டி பார்க்கறாங்க. இதுதான் பிரச்சனையே. கூடிய சீக்கிரத்துல உனக்குன்னு ஒரு ஆளை பிடிச்சுக்கோ. உனக்கு என்ன வயசு இல்லையா? இல்ல அழகுதான் இல்லையா? என்னடி யோசிக்கிற? இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை என்று பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வெளியில் யாரோ முனகுவது போல் தெரிகிறது. இருவரும் வெளியே வந்தார்கள். வெளியே திண்ணையில் ஒரு கிழவன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். மீனா லட்சுமியிடம் யாருடி இந்த கிழவன் என்று மென்மையான குரலில் கேட்கத் தெரியலடி. வா போய் கேட்போம் என்று இருவரும் அருகில் சென்றார்கள். தாத்தா, யார் நீங்க என்று லட்சுமி கேட்க, எனக்குன்னு யாரும் இல்லமா. நான் வெளியூரு. அப்படியே இந்த பக்கம் வந்தேன். ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் இங்க உட்கார்ந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போயிடுறேன்மா என்று கிழவன் கூற மீனாவுக்கு பார்ப்பதற்கு மிகவும் பாவமாக இருந்தது. உடனே வீட்டில் இருந்த உணவை கொண்டு வந்து கிழவனுக்கு கொடுத்தாள். கிழவன் பசி மயக்கத்தில் இருந்ததால் எதுவும் மறுக்காமல் மீனா கொடுத்ததை வாங்கி வேகமாக சாப்பிடத் தொடங்கினான். அப்போது லட்சுமிக்கு ஒரு யோசனை வந்தது. மீனாவை தனியாக அழைத்துச் சென்று, மீனா, இந்த கிழவனை உன்னுடன் வைத்துக்கொள். என்னடி பேசுற என்று முகத்தைச் சுழித்துக் கொண்டாள் மீனா. ஏய், நான் அதைச் சொல்லலடி. இப்போதைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கும். நீ காலை வேலையில தனியாதான பூ பறிக்கப் போற. இவரை உன்னோட ஒத்தாசைக்கு வச்சுக்கோ. காலையில இவரையும் பூ பறிக்க கூட்டிட்டு போ. உனக்கு ஒரு துணையாயிருக்கும்.
ராஜா உன்னை நெருங்க மாட்டான். இப்போதைக்கு இது ஒரு நல்ல யோசனை என்று லட்சுமி மீனாவிடம் கூற மீனாவும் சற்று யோசித்தாள். என்னடி யோசிக்கிற என்றாள் லட்சுமி. ஒன்னும் இல்லடி, நீ சொன்னது எனக்கு ஓகேதான். சரி இரு, நானே கிழவன் கிட்ட கேட்கிறேன் என்று லட்சுமி அருகில் சென்றாள். தாத்தா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்க, இங்க ஒரு வேலை இருக்கு. நீங்க தங்குறதுக்கு வீடு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கிறோம். இங்கேயே தங்கி வேலை பார்க்கறீங்களா என்று லட்சுமி கேட்க கிழவனும் எதுவும் மறுத்து பேசாமல் சரி என்றான். உடனே மீனா கிழவன் தங்குவதற்கு திண்ணையின் ஓரமாக ஒரு தட்டியால் மறைத்து கிழவன் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்தாள். நான் ஒரு பூக்கடை வைத்திருக்கிறேன். ஒரு தோட்டத்தில் போய் பூ பறிக்கணும். சரி என்று கூறிவிட்டு படுத்தான். விடியல் காலை 5 மணி கிழவனை எழுப்பினாள். அப்போது கிழவன் மேல் சட்டை இல்லாமல் படுத்திருந்தான். அதை பார்த்த மீனாவுக்கு காலை வேளை குளிர்ந்த காற்று, அதனால் மீனாவின் உடல் உசத் தொடங்கியது. வயதானவனாக இருந்தாலும் ஒருவித கூச்சத்தோடு கிழவனைத் தொட்டு எழுப்பினாள். கிழவன் எழுந்தான். மன்னிச்சுக்கோங்க, அசதியில தூங்கிட்டேன். கிளம்ப போகலாம் என்று மீனா கூறினாள். இருவரும் அதிகாலை வேளை பூந்தோட்டத்திற்குச் சென்றனர். மீனா நினைத்தது போல் அங்கே ராஜா நின்று கொண்டிருந்தான். மீனா பக்கத்தில் கிழவனை பார்த்ததும், யார் இந்த கிழவன், புதுசா இருக்கான், இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது போல இருக்கே என்று ராஜா நினைத்துக் கொண்டான். கிழவனும் மீனாவும் பூக்களை பறித்தனர். ராஜாவால் மீனாவை நெருங்க முடியவில்லை. இருவரும் பூக்களை பறித்துவிட்டு வீடு திரும்பினார்கள். கிழவன் சிறிது நேரத்திற்குப் பிறகு குளிப்பதற்காக வீட்டிற்கு பின்பக்கத்தில் உள்ள பாத்ரூமிற்குச் சென்றான். பாத்ரூமில் உள்ள கதவில் தாழ்பால் இல்லாததால் கிழவன் சாதாரணமாக கதவை தள்ள மீனா உள்ளே குளித்துக் கொண்டிருந்தாள். கிழவனைப் பார்த்ததும் மீனா அதிர்ந்து போனாள். கிழவன் கண்ட காட்சி கண்களைச் சிமிட்டவில்லை. அவன் பார்வை மீனாவின் அழகை நோக்கியே இருந்தது. மீனா அருகில் இருந்த துணியை எடுத்து மேலே போர்த்திக் கொண்டாள். கிழவன் எதுவும் பேசாமல் அமைதியாக விலகிச் சென்றான். மீனா குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தாள். கிழவன் ஓரமாக நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தான். மீனா ஈரமான பாவாடையைக் கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். பாவாடை முழுமையாக நனைந்திருந்தது. அதிலிருந்து தண்ணீர் துளி சொட்டிக் கொண்டிருக்க அப்படியே நடந்து வீட்டிற்குள் போனாள். அந்த அழகை கிழவன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். மீனா கிழவன் பார்க்கிறானா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நகர்ந்தாள். கிழவனின் பார்வை மீனாவை நோக்கியே இருந்தது. பிறகு கிழவன் குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். மீனா கிழவனுக்கு காலை உணவு கொடுத்தாள். கிழவன் சாப்பிட்டு முடித்துவிட்டு நான் கடைக்குப் போகிறேன் என்றான். மீனா ஒரு பதட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் சிவப்பு நிற பாவாடையும் ரவிக்கையும் உடலுடன் மிக நெருங்கி அழகாக மீனாவைக் காட்டியது. அவளுடைய உடலில் இருந்து வியர்வை துளி வழிந்து ரவிக்கையை நனைக்கச் செய்தது. அப்போது கிழவன் கூறினான், காண கிடைக்காத தரிசனம். ரொம்ப அழகா இருந்த என்று மீனாவை ஒரு கணம் கால் முதல் தலைவரை பார்த்துவிட்டு கிளம்பினான். மீனாவின் உடம்பு ஏதோ செய்யத் தொடங்கியது. கிழவன் பார்த்த அந்த நொடி மீனாவால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் திணறிப்போனாள். கிழவன் பூக்கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தான். லட்சுமி கிழவனை பார்த்ததும் எங்கே மீனா வரவில்லையா என்று கேட்டாள். என்னை முன்னாடி போகச் சொன்னாங்க, வருவாங்க என்றான் கிழவன். சொன்னது போல் வந்தாள். அவள் மனதில் படபடப்பு அடங்கவில்லை. அவளுக்கு பித்தி பிடித்தது போல் கடைக்குள் வந்தாள். என்னடி மீனா ஒரு மாதிரியாய் இருக்க என்றாள் லட்சுமி. ஒன்னும் இல்லடி என்று மீனா கூற, ஆனால் அவள் முகத்தில் ஏதோ ஒரு புதுவித மாற்றத்தை லட்சுமி உணர்ந்தாள். கிழவன் மேல் சட்டையை கழட்டி வைத்துவிட்டு மீனாவை பார்த்தவாறு வேலை பார்த்து கொண்டிருந்தான். கிழவன் குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்பதை மீனா பார்த்தாள். கிழவனை பார்க்க பார்க்க மீனாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவளால் கடையில் வேலை பார்க்க முடியவில்லை. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குச் சென்றாள்.
அதைப் பார்த்த லட்சுமி, தாத்தா, என்ன ஆச்சு? ஏன் மீனா கிளம்பிட்டாள்? அது கிழவனுக்குத் தெரியும். ஆனால் உண்மையை கிழவன் மறைத்தான். காலையில சாப்பிடாம வந்துட்டாங்களாம். என்னை ஏதாவது வாங்கிட்டு வரச் சொன்னாங்க. கொஞ்சம் கடையை பார்த்துக்கறீங்களா? நான் வாங்கிக் கொடுத்துட்டு வந்துறேன் என்று கிழவன் லட்சுமியிடம் கேட்டான். அதற்கு லட்சுமி, சரி, போயிட்டு வாங்க என்றாள். கிழவன் வேக வேகமாக மீனா வீட்டிற்குச் சென்றான். மீனா வயிற்றை அழுத்திப் பிடித்துக்கொண்டு படுத்திருந்தாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மீனா கதவைத் திறக்க கிழவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். மீனாவுக்கு நடுக்கமும் வியர்க்கவும் செய்யத் தொடங்கியது. அவள் பட்டென்று திரும்பிக் கொண்டாள். கிழவன் உள்ளே வந்து கதவை அடைத்தான். மீனாவுக்கு கதவு அடைக்கும் சத்தம் கேட்டது. அவள் மனது மேலும் படபடக்கத் தொடங்கியது. கிழவன் அருகில் வந்து மீனாவின் கையை பிடித்தான். பல ஆண்டுகளாக எந்த ஒரு ஆணின் கையும் படாததால் அவளுக்கு ஏதோ செய்யத் தொடங்கியது. இரு இதழ்களையும் பிரித்து பெருமூச்சு விட்டாள். கிழவன் பக்கத்தில் நெருங்கி வர கிழவனின் கன்னங்களை பிடித்து செவிக்கு ஓரமாக தள்ளிக் கொண்டு சென்றாள். டேய் கிழவா, காலையில என்னோட தரிசனம் கிடைக்கும் போதே வேட்டையாட வேண்டியதுதானடா என்று அவன் முகத்தில் இதழ்களை பதித்தாள். பிராணி விலகாதவாறு கிழவன் நடந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து இருவருக்குள்ளேயும் இடைவேளை வந்தது. ராணி பெருமூச்சு விட்டாள். அதே இடத்தில் மங்கள வாத்தியம் முறையாக வாசிக்கத் தொடங்கினான் கிழவன். அவன் வாசிப்பிற்கு ஏற்றவாறு மிக மென்மையான குரலில் மீனா சங்கீத ராகத்தை பாடத் தொடங்கினாள். மதிய வேளை ஆகியும் மீனாவையும் கிழவனையும் காணோம் என்று யோசித்தபடி மீனா வீட்டுக்கு லட்சுமி கிளம்பினாள். வீட்டின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. ஜன்னல் வழியாக லட்சுமி பார்த்தாள். கிழவன் விடாமல் மங்கள வாத்தியம் வாசித்துக் கொண்டிருந்தான். அதைப் பார்த்த லட்சுமி வாயை அடைத்துப் போய் நின்றாள். கிழவனாக இருந்தாலும் முறையாக வாசிக்கிறானே என்று நினைத்துக் கொண்டு கதவைத் தட்டினாள். இருவரும் வேக வேகமாக எழுந்தார்கள். மீனா வந்து கதவைத் திறக்க லட்சுமி மீனாவை பார்த்ததும் முந்தானையை வைத்து முகத்தை துடைத்துக் கொண்டாள். கிழவன் பக்கம் திரும்பினால் கிழவன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். என்னடி என்று லட்சுமி கேட்க, ஒன்னும் இல்லடி என்று மீனா சமாளித்தாள். கிழவன் வாசித்த மங்கள வாத்தியத்தை ஜன்னல் வழியாக நான் பார்த்துட்டேண்டி என்று லட்சுமி கூற மீனாவின் முகம் மாறியது. சும்மா சொல்லக்கூடாதுடி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உன்னோட சங்கீத ராகமும் அருமையாக இருந்தது என்று பேசிக்கொண்டே லட்சுமியின் பார்வை கிழவனை நோக்கியே இருந்தது. கிழவனைப் பார்த்தபடி லட்சுமி மீனாவிடம், ஏ மீனா, நாம 2 பேரும் சங்கீத ராகம் பாடலாமா என்று கேட்க, மீனா எதுவும் பேசாமல் அவளது முகம் மாறியது. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எனக்கும் சங்கீத ராகம் பாடணும்னு ஆசையாயிருக்கு. மீனாவுக்கும் லட்சுமி சொன்னது பிடித்திருந்தது. அதனால் இருவரும் கிழவன் பக்கம் திரும்பினார்கள். கிழவன் அருகில் வந்து எதுவும் சொல்லாமல் நின்றான். லட்சுமி வைத்திருந்த மல்லிகைப் பூவாசம் கிழவனை இழுக்கச் செய்தது. மூவருக்கும் மதிய வேளை இரவாக மாறியது. மாலை 6 மணி. லட்சுமி எழுந்தால், கடையில வேற யாரும் இல்லடி, நான் கிளம்புகிறேன் என்றால், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று மீனா கூற கிழவன், நான் போய் கடையை மூடிவிட்டு வருகிறேன் என்றான். அதற்கு மீனா, சீக்கிரம் வந்துரா என்றால், என்னடி வார்த்தை, ஒரு மாதிரியா கொலையுது என்றால் லட்சுமி. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லையே, இரவு ஆயிடுச்சு. அதான் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு பூ பறிக்கப் போகணும். அதான, வேற ஒன்னும் இல்லையே என்று லட்சுமி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, நீ போ என்றால் மீனா. கடையை கிழவன் வேக வேகமாக எடுத்து வைத்தான். லட்சுமி கிழவனை கவனித்துக் கொண்டே இருந்தாள். கிழவன் கடையை சாத்துற வேகத்தை பார்த்தா நைட்டும் படம் ஓடும் போல இருக்கக்கே என்று யோசித்தபடி நின்றாள். கிழவன் கடையை அடைத்துவிட்டு எதிரே இருந்த உணவகத்தில் சாப்பிட இரவு உணவு வாங்கினான். அதில் லட்சுமிக்கு ஒரு பார்சல் கொடுத்தான். சிறிது கணம் கிழவன் லட்சுமியை பார்த்து, நைட் முடிஞ்சா என்று கண்சைகை காட்டினான். அதை புரிந்து கொண்ட லட்சுமி கிழவனுடன் இருந்த நொடிகளைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள்.
இரவு வீட்டில் அவளுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. கிளம்பலாம் என்று முடிவு செய்தாள். கதவை பூட்டிவிட்டு கிளம்பலாம் என்று பார்த்தால் இன்னும் அவனைக் காணோம் என்று நினைத்துக்கொண்டு வெளியே வந்தாள். லட்சுமி கணவரின் கையில் மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டே வந்தான். நல்லா குடித்திருந்தான். எங்க லட்சுமி போற என்றான். கடையை சரியா பூட்டல. நான் போய் பூட்டிட்டு வரேன். நீ போய் படு தூங்கு என்றால் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் என்று இருக்க லட்சுமியை வாசலில் வைத்து கட்டிக்கொண்டான். அவன் நல்லா இரு கைகளையும் ஒரு பாம்பு சுத்தியது போல் சுத்திக் கொண்டான். அவன் பிடியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் லட்சுமி. ஒரு கணம் அவனை வேகமாக தள்ளிவிட அவன் கீழே விழுந்தான். திரும்பவும் எழுவது போல் தெரியவில்லை. வேக வேகமாக அவனை வீட்டிற்குள் இழுத்து போட்டுவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு மீனா வீட்டிற்கு கிளம்பினாள். மீனா கதவைத் திறந்தாள். என்னடி எல்லாம் முடிஞ்சிச்சா? இன்னும் ஆரம்பிக்கல. உள்ளவா என்று அழைத்தாள். கிழவன் கட்டிலில் படுத்திருந்தான். இருவரும் அவர்களுடைய உடைகளை மிக அழகாக சரி செய்து கொண்டார்கள். லட்சுமியின் கணவன் வாங்கி வந்த பூவினை எடுத்து அதை இருவரும் பகிர்ந்து தலையில் வைத்துக் கொண்டார்கள். வீடு முழுக்க இருவருடைய தெய்வீகமான மனமானது மல்லிகைப் பூவுடன் சேர்ந்து வீசத் தொடங்கியது. கிழவன் 2 கைகளையும் தூக்கி அழைக்க 2 பேரும் கிழவன் வழுக்கை மண்டையில் கை வைத்து தடவி கொடுத்தார்கள். இப்படி 2 பேரையும் அடிமையாக்கி வச்சிருக்கியடா கிழவா என்று இருவரும் கிழவனுடைய மார்பில் புதைந்தார்கள். இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் லட்சுமியும் மீனாவும் ஒரே நாளில் கர்ப்பம் தரித்தார்கள். இருவருக்கும் பயம் அதிகரித்தது. அன்று இரவு நேரம் எனக்கொன்னு யாருமில்லை. இங்கே வந்ததும் உங்களுடைய நெருக்கம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. உங்களுடன் வாழ வேண்டும் என்று என் மனம் ஏங்கி தவிக்கிறது என்று கிழவன் கூற மீனா கிழவனுடன் வாழ்வதற்கு முழு சம்மதத்தையும் தெரிவித்தாள். லட்சுமிக்கும் கிழவனுடன் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் லட்சுமிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவள் கணவன் இருக்கிறான். அதனால் மிகுந்த யோசனையில் இருந்தாள். லட்சுமி, நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றோம்பே. உனக்குத்தான் திருமணமாகி குழந்தைகள் இருக்குல்ல, ஒரு தடவை சந்தோஷமா இருந்துட்ட, நீ விலகிக் கொடி. நானும் கிழவனும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று மீனா கூற லட்சுமி சரி என்று கூறிவிட்டு கிளம்பினாள். ஆனால் கிழவனை லட்சுமியால் மறக்க முடியவில்லை. இந்த குடிகாரனோட வாழ முடியாது. கிழவனை எப்படியாவது மீனாவுக்கு முன்னாடி நாம கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு முடிவு செய்தாள். அன்று இரவு மீனா கிழவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டா. எனக்கு ஒருத்தனோட கல்யாணம் ஆச்சு. ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல. உன் கூட இருந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது. எனக்குள்ள ஒரு புதிய உயிரை உருவாக்கிட்டியேடா கிழவா என்று அவன் மார்பில் முகம் சாய்த்தாள். மறுநாள் காலை கடை திறந்தான். லட்சுமி அதை பார்த்துவிட்டு எங்க மீனா என்று கேட்டாள். மீனாவுக்கு டயர்டா இருக்கான். மதியானமா வரன்னு சொல்லிட்டா. இருவருக்கும் ஏதோ நடந்திருக்கிறது என்று லட்சுமி புரிந்து கொண்டாள். கிழவனை இப்படியே விட்டுவிட்டால் மீனாவுடன் சென்று விடுவான் என்று நினைத்து லட்சுமி கிழவன் இருக்கும் இடத்திற்குச் சென்றாள். கிழவா, உன்னிடம் பேச வேண்டும். என் வீட்டுக்கு வா என்று அழைத்தாள். கடையில யாரும் இல்லை என்று கிழவன் கூற லட்சுமி கடையிலிருந்து வேலை செய்யும் நபர்களை அழைத்து வந்து கடையை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு இருவரும் லட்சுமி வீட்டிற்கு கிளம்பினார்கள். உன் கூட இருந்த நிமிடங்கள் என்னால மறக்க முடியலடா. உன் கூட என்னுடைய வாழ்க்கையை வாழணும். என்னோட சொந்த ஊரான குறிஞ்சிக்கு என்னோட 2 பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு யாருகிட்டையும் சொல்லிக்காம போயிடலாம். எனக்கு அங்க சொந்தமான வீடு அப்புறம் தோப்பு எல்லாம் இருக்கு. என்ன சொல்ற அப்போ மீனா என்றான் கிழவன். இப்போதைக்கு நாம 3 பேரும் சேர்ந்திருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. இப்போதைக்கு நாம கிளம்பிடலாம். சூழ்நிலையை பார்த்துவிட்டு மீனாவை அழைத்துக் கொள்ளலாம் என்று லட்சுமி கூறினாள்.
அதற்கு கிழவன் சம்மதித்தான். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் கிழவனும் லட்சுமியும் கிளம்பினார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இது போன்ற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்டில் பகிருங்கள். நன்றி.